ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது புடலங்காய் கடலை பருப்பு கூட்டு. வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் புழுங்கல் அரிசி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த கூட்டுக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த அரிசி பொடிச்சு போடுறது தான். இது எங்கள் அம்மாவோட டிஷ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், அரிசி இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வேறொரு பாத்திரத்தை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடான பின்னால் அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விடலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த டிஷ்ஷு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காய்களை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஐம்பது கிராம் கடலை பருப்பை ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதோட அந்த கடலை பருப்பை தண்ணியோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தண்ணியிலேயே புடலங்காய் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க, புடலங்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தணும். பாருங்க, தண்ணி வத்தி வந்த பின்னால நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிற அரிசி மாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி. இது ரசம் சாதம் கூட புளிக்குழம்பு கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.